நான் உங்கள் மைக்ஸா ராஜன். இன்னைக்கு நம்ம ராஜன் கிச்சனில் அருமையான ஒரு சென்னை ஸ்டைல் பாசுமதி அரிசியில் ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணுறோம். வாங்க என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 2 கிலோவுக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் வச்சுருக்கிறோம். பட்டை 1 கிலோவுக்கு 2 கிராம் பட்டை, 2 கிலோ பிரியாணி போடுறோம். 4 கிராம் பட்டை, 4 கிராம் கிராம்பு, 4 கிராம் ஏலக்காய் இருக்குது, 2 ஸ்டார் ஐனிஸ் போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம், 2 கிலோவுக்கு 800 கிராம் வெங்காயம் போடுறோம். தக்காளி, நாட்டு தக்காளி போடுங்க. ஆப்பிள் தக்காளி இப்போ கோயம்புத்தூர் சைடெலாம் ஆப்பிள் தக்காளி போடுவோம். சென்னை சைடில் வந்து நான் ஆப்பிள் தக்காளியில் நாட்டு தக்காளி 1 கிலோவுக்கு 300 கிராம், 2 கிலோவுக்கு 600 கிராம் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, 4 பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 கிலோ பாசுமதி அரிசிக்கு 1/2 கிலோ 1/2 லிட்டர் தயிர், 4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 200 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு. இது தேவையான பொருட்கள். 2 கிலோ பிரியாணி போடுறோம். அந்த பிரியாணிக்குள்ளே பாத்திரம் வச்சாச்சு. 2 கிலோ பிரியாணிக்கு 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றிருக்கிறோம். வெங்காயம் வந்துட்டு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வரணும் வெங்காயம். மசாலா நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா அருமையான ஒரு மசாலா ஆயிடுச்சு. தண்ணி இந்த பக்கம் வச்சுருக்கோம் கொதிக்கிறதுக்கு வேகிறதுக்கு. இந்த டைமில் என்ன செய்கிறோன்னா சிக்கனை போடுறோம். சிக்கன் இந்த மாதிரி 100 கிராம் பீஸ் போடுங்க. 100 கிராம் பீஸ் போட்டால் சாப்பிட்றதுக்கு அப்படி ஜம்முன்னு இருக்கும். அரிசியை போடுறோம். சிக்கன் 40% நல்லா வெந்திருக்குது, அரிசியும் 40% நல்லா வெந்திருக்குது. மிச்சம் 60% தம்மில், ரெண்டுமே 60% தம்மில் வெந்துடும். சாப்பாடை போடுறோம். சாப்பாடு போட்டோம். சாப்பாடு ஒரு மட்டம் பண்ணணும். இப்போ வந்து பாருங்கள், மட்டம் பண்ணிட்டோம். இந்த டைமில் லைட்டாக கரண்டியை போட்டு லேசாக அதை அப்படி ஒரு கலக்கலை கொடுக்கணும். என்னென்னா அந்த மசாலா கரெக்டாக சேர்றதுக்காக நம்ம அதை செய்கிறோம். இப்போது அரிசியும் தண்ணியும் கரெக்டாக மட்டமாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு மட்டமாக இருக்கணும். இந்த டைமில் என்ன செய்கிறோன்னா நம்ம தம் போடுறோம். இந்த மாதிரி தம் போட்டு ஆவி வெளியே வரும்போது தம் போடுறோம். தம் போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் விடுறோம். 10 நிமிஷம் போட்டோன்னே உடைச்சி பார்க்கலாம். இப்போது 1/4 மணி நேரம் ஆச்சு. தம் உடைக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பர், அருமையான சென்னை பாசுமதி அரிசி வடி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே உடச்சி பார்ப்போம். ஆஹா, சூப்பரான ஒரு லெக் பீஸ் பிரியாணி. அப்படியே பஞ்சு மாதிரி கறி வந்திருக்குது. அருமையான ஒரு சென்னை பாசுமதி அரிசி பிரியாணி சூப்பர் ரெடி ஆகிருக்கு. வாங்க சாப்பிட்லாம்.